பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. நினைவு கூர்தலின் தியானங்கள். யூதாசினால் காட்டிக் கொடுக்கப்படுதல். பாடம் 3. இப்பொழுதே முடிவு செய்யுங்கள். ரீப்ரண்ட் நம்பர் 3366, பக்கம் 792 முதல் 809 வரை. ஆதார வசனம் மார்க் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவியத்தில் நாள்தோறும் நமக்கு முன்பாக வைக்கப்படும் கேள்விகளுக்கு நாம் எடுக்கும் சரியான தீர்மானங்களின் அடிப்படையில்தான் எல்லாம் சார்ந்துள்ளது என்பது இப்பாடத்தில் நன்கு சித்தீகரிக்கப்பட்டுள்ளது. நமது கர்த்தரும் 11 அப்போஸ்தலர்களும் மேல் அறையை விட்டு கெத்சேமனே தோட்டத்திற்கு புறப்பட்ட போது, யூதாஸ் தனக்குள் ஏற்கனவே அன்று மாலையில் தீர்மானம் பண்ணி வைத்திருந்தபடி இயேசுவின் கூட்டத்தை விட்டு பிரதான ஆசாரியர்களுடன் இரகசிய ஒப்பந்தம் போடவும், பஸ்கா காலமாய் இருந்தபடியினால் பட்டணத்தில் வந்திருந்த திரளான ஜனங்களுக்கு தெரியாமல் இயேசுவை தனிமையில் கலகமின்றி பிடிப்பதற்குரிய இடத்திற்கு பிரதான ஆசாரியரின் பணியாட்களையும் ஆதரவாளர்களையும் வழிகாட்டும்படிக்கும் புறப்பட்டு போனான். மேலும் ரோமர்கள் ரோம அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியின் அறிகுறிகளை கண்ட மாத்திரத்தில் அப்புரட்சியை அணைத்து போடுவதில் ரோமர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தபடியினால், ஒருவேளை இயேசுவின் நண்பர்கள் மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை தூண்டிவிட்டால் யூதர்களின் மத தலைவர்கள் ரோமர்களின் பார்வையில் ரோமர்களுடைய ஆட்சியை எதிர்த்து துரோகம் பண்ணுகிறவர்களாக கருதப்பட்டு விடுவார்களோ என்ற எண்ணம், அச்சம் யூத மத தலைவர்களிடம் காணப்பட்டது. யூதாஸ் பிரதான ஆசாரியர்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணி இருந்தார் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இயேசுவும் மற்றும் அப்போஸ்தலர்களும் போஜனம் முடித்த பிற்பாடு எவ்விடத்திற்கு போவார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கே யூதாஸ் பஸ்கா போஜனத்தின் போது அவர்களோடு காணப்பட்டதற்கான பாதி காரணமாகும். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று யூதாஸிடம் நமது கர்த்தர் பேசின வார்த்தைகளானது இக்காரியங்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பதும், மேலும் இயேசு அவைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் அறிந்திருந்தார் என்பதையும் சுட்டி காட்டுகின்றது. அதுவே கடைசி தீர்மானம் எடுப்பதற்கு யூதாசுக்குரிய வேலையாக இருந்தது. யூதாஸ் பணப்பிரியனாக இருந்தான். மேலும் பணத்திற்காக கர்த்தரை விற்று போடவும் தீர்மானித்திருந்தான். இயேசு தம்மைத்தாமே விடுவித்துக் கொள்வார் என்று அநேகமாக யூதாஸ் யூகம் பண்ணியிருக்க வேண்டும். இன்னுமாக நமது கர்த்தருக்கு பாதிப்பு உண்டு பண்ணாமல் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூட எண்ணியிருக்கலாம். எப்படி இருப்பினும் யூதாஸின் இச்செயல்பாடுகள் அவனுடைய இழிவான குணலட்சணத்தையும் சுயநலமான காரணங்களுக்காக தீமை செய்ய விரும்பும் தன்மையையும் எடுத்து காட்டுகின்றது. மேலும் யூதாஸின் செயல்பாடானது அக்கிரமம் புரிவதற்கென பாலாக்கு அளிப்பேன் என்று கூறிய பரிசுகளுக்காக மிகவும் ஆசைப்பட்ட பிலேயாம் தீர்க்கதரிசியை நமக்கு நினைப்பூட்டுகின்றது. கூழுக்காக சத்தியத்தை வியாபாரம் பண்ணுதல். கர்த்தரை பணத்திற்காக விற்று போட்ட காரியமானது யூதாஸ் செய்தது போன்று அதே விதத்தில் இன்று செய்ய முடியாது எனினும், நம்முடைய நாட்களிலும் கூட இதை இழிவான ஆவிக்கு கொஞ்சம் ஒத்த ஆவி சிலரிடம் வெளிப்படுகின்றது என நாம் விசுவாசிக்கின்றோம். யூதாஸின் அளவுக்கு இச்செயல்பாடு அப்படியே இன்று காணப்படாவிட்டாலும் அதே மாதிரி இன்று காணப்படுகின்றது. மேலும் சாதகமாய் சூழ்நிலைகள் அமைகையில் யூதாஸின் அளவுக்கு செயல்பாடுகள் காணப்படுவதற்கு வாய்ப்பில்லை என யார் நிச்சயம் அளிக்க முடியும்? சிலர் பண ஆதாயங்களுக்காக, பணத்திற்காக, சமுதாய அனுகூலங்களுக்காக சத்தியத்தை விற்றுப்போட விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் யூதாசு எப்படி பூமிக்குரிய ஆதாயத்திற்காக தலையாய் இருந்தவரை விற்று போட்டானோ அப்படியே கர்த்தருடைய சரீர அங்கங்களை விற்று போட விருப்பம் உள்ளவர்களாய் காணப்படுகின்றனர். அதாவது ஒருவரை ஒருவர் தீமைக்கு ஒப்பு கொடுப்பது மற்றும் கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் மீது தீமை, உபத்திரவம், எதிரான காரியங்கள், துன்பங்கள், நிந்தனைகள் முதலானவைகள் வர உதவுவதுமே ஆகும். எனினும் இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் யூதாசை போன்று இத்தகைய பொல்லாத திட்டங்களையும் நன்றியில்லா தன்மைகளையும் உடையவர்களாயிராமல் முற்றிலும் நல்லவர்களாகவே காணப்பட்டிருந்தார்கள். இன்னும் இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலத்தில் சுயத்தின் மீதான அன்பிலோ பணத்தின் மீதான அன்பிலோ
அல்லது வேறு எவ்வித தீமையான காரியங்களிலோ அபிஷேகம் பண்ணப்பட்ட சரீரத்தின் அங்கங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணத்தக்கதாக ஏவப்படாமலே காணப்பட்டார்கள். ரயில் வண்டியிலுள்ள ஒரு மின்விசை மாற்றும் சாதனம் எப்படி ரயில் வண்டியை முற்றிலும் வேறு தண்டவாளத்தில் மாற்றி விடுகின்றதோ அதுபோல சிறு காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். எனினும் இச்சிறு காரியங்கள் ரயில் வண்டியின் சுற்று போன்று நாம் அடைய வேண்டும் என முதலில் விரும்பின இலக்கில் இருந்து நம்மை வேறு திசைகளுக்கு மாற்றிவிடும். நமக்கு அனுதினமும் வரும் குணலட்சணத்திற்கான சோதனைகளை பரீட்சைகளை எதிர்கொள்ளும் விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாய் இருந்திட வேண்டும் மற்றும் அவைகளை குறித்து நாம் எடுக்கும் தீர்மானங்கள் நம்முடைய தற்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் உள்ளதாய் காணப்படுகின்றன. மேல் வீட்டு அறையில் இருந்து நமது கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு கெதரோன் ஆற்றை கடந்து ஒலிவ மலைக்கு சென்று கெத்சேமனை தோட்டத்திற்குள் பிரவேசிக்கையில் ஒரு சோதனைக்குள்ளேயே பிரவேசித்தார். கர்த்தருடைய சோதனை பரீட்சையானது யூதாசுக்குரிய சோதனையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவும் அவ்வேளையில் அவர் முழுமையான தீர்மானம் உடையவராக காணப்பட்டார். அவருடைய அர்ப்பணம் நிறைவடைந்து விட்டது. மேலும் தாம் நிறைவேற்றும்படிக்கு அவர் இவ்வுலகத்தில் கடந்து வந்ததற்கான வேலை தொடர்பான எவ்விதமான தயக்கமும் அவரிடத்தில் காணப்படவில்லை. இன்னுமாக நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பது குறித்து அல்லாமல் வேறு எவ்விதமான எண்ணங்களும் அவரிடத்தில் இல்லை. ஆனால் அவர் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கையில் இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக தமது அர்ப்பணம், அதாவது மரணத்திற்குள்ளான தமது ஞானஸ்தானம் குறித்த அனைத்து விஷயங்களும் நிறைவேறப் போகின்றது என அவர் உணர்ந்தபோது 2 விஷயங்கள் அவருடைய கவனத்திற்கு முன்பு வீரியத்துடன் வந்து நின்றது. இதில் ஒரு விஷயம் என்னவெனில், அவர் ரோம நீதிபதிகள் முன்பாகவே குற்றம் சாட்டப்படுவார் என்றும் ரோம முறையான சிலுவையில் அறையப்படும் முறைமையின்படியாக தமது மரணம் சம்பவிக்கும் என்றும் தமக்கு ரோம அரசாங்கம் தீர்ப்பு வழங்கத்தக்கதாக தம்முடைய குணலட்சணங்களும் போதனைகளும் தம்முடைய சத்துருக்களாகிய பிரதான ஆசாரியர்கள் மற்றும் வேத பாரகளால் தவறாய் காண்பிக்கப்படும் என்றும் தம் மனுஷர் மத்தியில் பொல்லாங்கு விளைவித்தவராகவும் தேவனுக்கு எதிராக தேவ தூசணம் பேசினவராகவும் தான் உலகத்திற்கு முன்பு தம் மீதான குற்றச்சாட்டுகள் காண்பிக்கப்படும் என்றுமான விஷயங்களை அவர் தெளிவாய் உணர்ந்து கொண்டார். எதற்கும், அதாவது சாவுக்கும் துணிந்தவர்களாகவும் சட்டத்தின் பாதுகாப்பை இழந்த நிலையில் பாடுபடுவதற்கான வாய்ப்பு வருகையில் அதிலும் கெட்ட எண்ணங்களுடன் மகிழ்ச்சி கொள்ளும் நபர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள் என்பதில் நமக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இத்தகையவர்கள் தங்களை ஏறக்குறைய கதாநாயகர்களாக கருதுகின்றனர். இன்னுமாக இவர்களைப் போன்றே சீரழிந்த மனநிலை உடைய வகுப்பார் மத்தியில் இவர்கள் ஏறக்குறைய கதாநாயகர்களாகவே காணப்படுகின்றனர். ஆனால் மிகுந்த நேர்மையான மனப்பாங்கை உடையவர்களுக்கு, அதாவது மாண்பு மிக்கவர்களுக்கும் கனம் பொருந்தியவர்களுக்கும் தூய்மையான நோக்கம் உடையவர்களுக்கும் இவ்விதமான அனுபவங்களுக்குள் கடந்து செல்வது என்பது மிக கடினமான சோதனையாக காணப்படும். எவ்விதமான சீர்கேட்டையும் உணர்வுகளில் பெற்றிராத பூரணமான நமது அருமையான மீட்பர் இப்படியான ஒரு சூழ்நிலையில் காணப்படும் போது நாம் உணர்ந்து கொள்வதை காட்டிலும் அவர் அதிகமாக வெட்கமும் அவமானமும் அடைவார் என்பதை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த வெட்கம் மற்றும் மனுஷர் மத்தியில் தாம் ஒரு ஆபத்தான மனுஷன் எனவும் தேவனுக்கு எதிராக தேவதூஷணம் பேசினார் எனவும் தம்மேல் சுமத்தப்பட போகின்ற இந்த நிந்தனைகளாகிய விஷயங்களையே நமது கர்த்தர் பாத்திரம் என்ற வார்த்தைகளில் குறிப்பிட்டு தம்மை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் தம்முடைய சித்தத்தின்படியல்ல பிதாவின் சித்தப்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் என நாம் நம்புகின்றோம். ஜனங்களில் ஒருவனும் அவரோடு இருந்ததில்லை. கெத்சேமனை தோட்டத்தில் காணப்பட்ட துயரமான அவ்வேளையானது, அதாவது சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கின்றது என கர்த்தர் உணர்ந்து கொண்ட அளவுக்கு சீஷர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையானது நமது அருமையான மீட்பருடைய அனுபவங்களிலேயே அவருக்கு மிக சோதனையான வேளையாக இருந்தது. துக்கம், அவமானம் மற்றும் நிந்தனை எனும் பாத்திரத்தில் மரத்தில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றதே என்ற எண்ணமும் வந்து சேர்ந்தது.
மேலும் இவ்வசனத்தின்படி அவர் தேவனுடைய ஜனங்கள் அனைவர் மத்தியிலும் சபிக்கப்பட்டவராக காட்டப்படுவார். இன்னும் சில எண்ணங்கள் அவருக்குள் உதித்தன. நியாயப்பிரமாணம் கோரும் விஷயங்கள் அனைத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பதில் நான் ஏதேனும் விஷயங்களில் தவறு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடுமோ? இன்னுமாக நான் குறிப்பிடத்தக்கதான ஏதோ ஒரு சிறு விஷயத்தில் தவறிப்போய் விடுவதற்கும் இதனால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் உண்டாகும் சாபமானது என் மேலேயே நிலைத்து காணப்படுவதற்கும் மற்றும் இதனால் பிதாவின் சித்தத்தை இவ்வளவு தூரம் நிறைவேற்றின பிற்பாடும் பரிபூர்ண மனிதனாக இருந்து இவ்வளவு தூரம் தெய்வீக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின பிற்பாடும் நிரந்தரமாக ஜீவனை இழந்து போவதற்கான வாய்ப்பு என்னில் இருக்கக்கூடுமோ என்பவைகளே ஆகும். அவருடைய நரம்பு மண்டலத்தின் மீது அழுத்தும் அளவுக்கு மீறி காணப்பட்டபடியினால் இரத்த வியர்வை அவருக்கு ஏற்பட்டது. இரத்த வியர்வை ஏற்படுவது என்பது அரிதான ஒரு வகை உடல்நல குறைவாகும். இது அரிதானதாக இருந்தாலும் மருத்துவர்களுக்கு தெரிந்தவைகளே ஆகும். இவ்வெண்ணங்கள் தொடர்பாக அவருக்கு ஏற்பட்ட வேதனையானது அனைத்து வேதனைகளை காட்டிலும் பெரியதாய் இருந்தது. ஒருவேளை அவர் சிறு விஷயத்தில் தவறி இருந்தாலும் கூட அவருக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இருப்பதில்லை. இன்னுமாக உயிர்த்தெழுதலின் மூலமாக மீண்டும் பிதாவின் அன்பிடத்திற்கும் அவருடைய தயவை பெற்றுக்கொள்வதும் பரலோக நிலைகளுக்கு திரும்புவதுமாகிய பிரகாசமான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சீர்குலைந்து போய்விடும். இதை குறித்ததான அப்போஸ்தலர் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று குறிப்பிடுகின்றார். அவர் அச்சம் கொண்ட விஷயத்தில் அவர் கேட்கப்பட்டார். மேலும் உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் மரணத்தினின்று விடுவிக்கப்பட்டார். இன்னுமாக மரணத்தை குறித்த பயத்தினின்றும் பிதாவின் சித்தம் குறித்த விஷயத்தில் தமது உண்மை மற்றும் அத்தருணம் வரையிலும் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் தாம் காணப்படுகின்றாரோ என்பது குறித்த சகல ஐயங்களினின்றும் கர்த்தர் விடுவிக்கப்பட்டார். ஒரு தேவதூதன், பரலோகத்தின் தூதன் அவருக்கு தோன்றி அவரை பலப்படுத்தி அவரை ஆறுதல் படுத்தி அவர் மேல் காணப்படும் பிதாவின் அன்பு பராமரிப்பு குறித்தும் அவர் பிதாவின் பார்வையில் நன்கு பிரியமான நிலையிலேயே காணப்படுகின்றார் என்பதை குறித்தும் தெரிவித்து அவருக்கு நிச்சயம் கொடுத்தார். இயேசுவின் இருதயபூர்வமான உண்மையை குறித்த நிச்சயமே உறுதிப்பாடே இயேசுவுக்கு அவசியமாய் இருந்தது. தம்முடைய நடத்தையில் பிதா நன்கு பிரியமாய் இருக்கின்றாரா என்றும் இந்த அனுபவங்களின் முடிவில் அவர் நமது மீட்பராகும்படிக்கு உலகத்திற்கு வருவதற்கென விட்டு வந்த மகிமைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதோடு கூட அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தங்களில் காணப்படும் மற்ற சகல சந்தோஷங்களும் கிடைக்கும் என்றும் உள்ள நம்பிக்கையினால் எவ்விதமான அனுபவங்களுக்குள்ளும் தைரியத்துடன் கர்த்தரால் கடந்து செல்ல இப்பொழுது முடியும். அவருடைய மேன்மையான இருதயத்திற்கு சோதனை வந்தது. ஆனால் அதன் விளைவாக அவருக்கும் மற்றவர்களுக்கும் மாபெரும் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அவருடைய சோதனைக்கான பலனாக அவருக்குள் சமாதானமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் உண்டாகி அவைகள் அவரை அன்றைய இரவு நேரத்திலும் அடுத்த நாளிலும் அவருடைய மரிக்கும் தருவாய் வரையிலும் மிகுந்த அமைதலுடன் காணப்பட உதவிற்று. மேலும் இப்படியாக அவருக்கு வந்த சோதனை அப்போஸ்தலர் அறிவிக்கின்ற பிரகாரமாக அவரை உயிர்த்தெழுதலில் மகிமையடைய செய்தது. இன்னுமாக இறுதியில் மனுக்குலம் மீதுள்ள சாபத்தை மாற்றி போடுவதன் மூலமாக மனுக்குலத்தின் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஆசீர்வாதம் கடந்து வரும். அவர் மரணம் வரை உண்மை காண்பித்த விஷயமே மனுக்குலத்தின் மீது காணப்படும் சாபத்தை மாற்றி போடுவதற்கான அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது. தம்முடைய நண்பன் என அறிவிக்கப்பட்ட ஒருவனால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். இயேசு இருந்த இடத்திற்கு யூதாஸ் பிரதான ஆசாரியனின் வேலையாட்களுடன் வந்தான். இந்த வேலையாட்கள் நம்முடைய காலகட்டத்தில் உள்ள காவல்துறை படைகளுக்கு ஒப்பாக இருந்தார்கள். அவர்களில் சிலர் பட்டயங்களையும் இன்னும் சிலர் தடிகளையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்பது நமது கர்த்தருடைய வார்த்தைகளில் வெளிப்படுகின்றது. பேதுருவும் அப்போஸ்தலர்களில் மற்றொருவரும் தங்களிடத்தில் பட்டயத்தை வைத்திருந்தார்கள். அந்நாட்களில் பட்டயம் கொண்டு செல்வது வினோதமான காரியமல்ல என்றாலும் அப்போஸ்தலர்களிடம்
அது காணப்படுவது வினோதமே ஆகும். நமது கர்த்தர் வலுக்கட்டாயமாக பிடிக்கப்படவில்லை என்பதை விவரிப்பதற்கே அப்போஸ்தலர்களிடம் பட்டயம் காணப்பட்டது என்பதில் ஐயமில்லை. நமது கர்த்தருடன் கூட 11 திடகாத்தரமான சரீரமுடைய மனுஷர்கள் காணப்பட்டார்கள். மேலும் நமது கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பிற்காக இவர்களுக்கு கட்டளை கொடுப்பாரானால் அதற்கென்றே இவர்கள் தங்கள் ஜீவனையும் ஒப்புக்கொடுக்க தயாராக இருந்தார்கள். மேலும் இவர்களுள் ஒருவனாகிய பேதுரு தமது பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனுடைய காதை வெட்டினான். ஒருவேளை நமது கர்த்தர் கட்டளையிட்டிருப்பாரானால் அல்லது பேதுருவிடம் அவர் செய்தது போதாது என கர்த்தர் தெரிவித்திருப்பாரானால் கர்த்தருக்கான இவர்களது போராட்டம் கடுமையாக காணப்பட்டிருக்கும் என்பதிலும் ஐயமில்லை. கர்த்தரோ பேதுருவை அவருடைய பட்டயத்தை அவருடைய உரையிலே போட்டுவிடும்படி கூறினார். அதாவது பேதுரு இம்மாதிரியான மாம்சத்துக்குரிய ஆயுதங்களை கொண்டு தனது கர்த்தருக்காக யுத்தம் பண்ணக்கூடாது என்று கூறினார். இதற்கிடையில் வெட்டப்பட்ட காதுடைய வேலைக்காரனையும் கர்த்தர் சொஸ்தப்படுத்தினார். நமது கர்த்தர் தம்மையே ஒப்படைத்து சரணடைந்தது நிமித்தம் தமது அப்போஸ்தலர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்ற நிபந்தனையை முன்வைத்தார். இப்படியாக அப்போஸ்தலர்கள் தூக்கத்திலிருந்து கர்த்தரால் எழுப்பப்பட்டார்கள். அவரால் ஆச்சரியமடைந்தார்கள். கைது செய்யப்படுவதிலிருந்து அவரால் விலக்கப்பட்டு காணப்பட்டார்கள். மேலும் அவருடைய சீஷர்கள் அவர்களிடமிருந்து அவர்களுடைய கர்த்தர் கைது செய்து கொண்டு போகப்படுவதையும் கண்டார்கள். அவர்கள் திகைப்புடனும் குழம்பி போன மனதுடனும் காணப்பட்டார்கள். இச்சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே பல்வேறு தருணங்களில் இதைப்போன்ற சூழ்நிலைகள் சீக்கிரத்தில் எதிர்பார்க்கப்படலாம் என நமது போதகர் அவர்களுக்கு கூறியிருந்த போதிலும் அவர்கள் திகைப்புடனும் குழம்பி போன மனநிலையிலும் காணப்பட்டார்கள். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என ஏற்கனவே ஆண்டவர் கூறின பிரகாரம் அச்சமயமானது அவர்களுக்கும் சோதனையான சமயமாக காணப்பட்டது. அவருடைய வார்த்தைகளை அவர்கள் போதுமான அளவுக்கு புரிந்து கொள்ளவில்லை. இன்னுமாக சோதனை வேலையானது வருகையில் அவர்கள் தூங்கிக் கொண்டு இருந்தபடியினால் அதற்கு அவர்கள் ஆயத்தமில்லாமலும் காணப்பட்டார்கள். நமது கர்த்தர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அன்னாவிடத்திற்கும் காய்பாவிடத்திற்கும் இழுத்து செல்லப்பட்டார். அது இரவு நேரமாகவும் சுமார் 1 மணி அளவும் காணப்பட்டாலும் யூதர்களுடைய பிரதான அதிகாரிகளில் சிலரும் ஆலோசனை சங்கத்தின் அங்கங்களில் சிலரும் கூடி வந்திருந்தனர். அன்றைய இரவு இயேசு கைது செய்யப்படுவார் என்றும் இயேசுவின் சீஷர்களில் ஒருவன் இயேசுவை பிடித்து கைது செய்யத்தக்கதாக அதிகாரிகளை வழிநடத்துவான் என்றும் இவ்விஷயங்களை பொதுவான ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பும் பஸ்கா வாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் எவ்வளவு சீக்கிரமாய் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் இயேசுவின் மரணம் அடுத்த நாள் சம்பவித்தாக வேண்டும் என்னும் அளவுக்கு விஷயங்களே அவசரமாய் செய்யப்பட வேண்டும் என்று இந்த யூத அதிகாரிகளுக்கும் ஆலோசனை சங்கத்தாரின் அங்கங்களுக்கும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தபடியினாலே அவர்கள் உடனே கூடி வந்தார்கள். சூரியன் மறைந்தது முதல் சூரியன் உதைக்கும் வரையிலும் இடையில் காணப்படும் காலப்பகுதியில் மரண தண்டனைக்குரிய எந்த மனுஷனையும் விசாரணை செய்வது பிரமாணத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் இவர்கள் நடத்தின இந்த விசாரணையானது வழக்கத்திற்கு மாறான விஷயமாகும். சூரியன் உதித்த பிற்பாடே ஆலோசனை சங்கத்தார் எடுக்கும் முடிவுகள் அதிகாரபூர்வமானவைகள் என்று கருதப்படும். இவர்கள் தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றத்தக்கதாக நியாயப்பிரமாணத்தை மீறுவதற்கும் இவர்கள் சித்தம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். தேவதூஷணம் எனும் பயங்கரமான குற்றச்சாட்டு. இயேசு பிரதான ஆசாரியன் முன் நின்று கொண்டிருக்கையில் அவருடைய சத்துருக்கள் அவருக்கு எதிராக சாட்சிகளை கொண்டு வந்து விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கையில் நமது கர்த்தர் தம்மை தற்காத்து கொள்ள எதுவும் முன்வைக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இன்னுமாக ஏதோ ஒரு குற்றத்தை அவரிடத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாய் இருந்தபடியினாலும் அவர்களுடைய இருதயத்தில் கொலைபாதகம் காணப்பட்டபடியாலும் தற்காத்து கொள்ளப்படுவதற்கான பிரயாசங்கள் பயனற்றதாகவே காணப்படும். தேவதூஷணம் என்னும் குற்றச்சாட்டை நிலைவரப்படுத்துவதற்கே அவர்கள் நாடினார்கள். இந்த தேவதூஷணம் எனும் குற்றச்சாட்டானது நியாயப்பிரமாணத்தின் கீழ் மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக காணப்பட்டது. மேலும் இயேசு மரிக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு வேண்டிய காரியமாகவும் இருந்தது.
இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று அறிவித்ததின் மூலம் தேவனுக்கு எதிராக தூஷணம் பேசினார் என்றும், ஆலயத்தை இடித்து அதை 3 நாளில் மீண்டும் கட்டுவதாக இயேசு அறிவித்ததின் மூலம் ஆலயத்திற்கு எதிராக தூஷணம் பேசினார் என்றும் அவர்களுடைய வாதம் காணப்பட்டது. ஒரு தீர்மானத்திற்குள் வந்தார்கள். எனினும் விடியும் வரை எதையும் அவர்களால் செய்ய முடியாது. இதற்கிடையில் ஆசாரியனுடைய வீட்டு முற்றத்தில் காணப்பட்ட குறுகிய மனப்பான்மை உடைய வேலைக்காரர்கள் கர்த்தர் மேல் காரி உமிழ்ந்து அவருடைய கண்களை கட்டி அவரை அடித்து, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். மேலும் இப்படியாகவே விடியும் வரை அந்த மணி நேரங்கள் கடத்தப்பட்டன. இவைகள் கர்த்தருக்கு சோதனைகள் என்று யூதர்கள் எண்ணினார்கள். ஆனால் கர்த்தருடைய சோதனைகள் அனைத்தும் கடந்து போன காலங்கள் மணி நேரங்களிலேயே காணப்பட்டது. இது யூதர்களுடைய பிரதான ஆசாரியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆலோசனை சங்கத்தாரின் அங்கங்களுக்கும் மற்றும் யூத ஜனங்களுக்குமே சோதனையாக இருந்தது. இவர்கள் சத்தியம் அல்லது தப்பறையில் எதை நேசிக்கின்றார்கள் என்பதற்கும், நீதி மற்றும் அநீதியில் எதை நேசிக்கின்றார்கள் என்பதற்குமான சோதனையாக பரீட்சையாக காணப்பட்டது. இவர்களோ அநீதியின் பக்கம் சாய முடிவு பண்ணினார்கள். இதற்கிடையில் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு மிகுந்த சோதனை ஏற்பட்டது. இவர் ஆசாரியனுடைய வீட்டின் முற்றத்தில் எப்படியோ வந்துவிட்டார். மேலும் இவர் முற்றத்தில் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கையில் இவரால் உள்ளே சம்பவிக்கும் விஷயங்களை பார்க்கவும் கேட்கவும் முடிந்தது. மாம்ச சுபாவத்தின் முதல் அம்சமாகிய தன் உயிரை காக்கும் தன்மையானது இவரை மேலோங்கி தோற்கடித்து விட்டது. இன்னுமாக ஒருவேளை தான் இயேசுவின் பின்னடியார்களில் ஒருவனாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டால் தானும் போதகருக்கு ஏற்பட்ட நிலையையே அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று பேதுரு யோசித்து, இயேசுவின் மீதுள்ள பிரச்சனைகள் தன் மீது வராமல் தடுக்கப்பட வேண்டுமென விரும்பி, தனக்கு இயேசுவே தெரியும் என்ற உண்மையை பேதுரு மறுதலித்த விஷயத்தில் மேற்கூறிய மாம்சத்தின் அம்சமானது காட்சியளித்தது. 2ஆம் முறையும் பேதுரு தனக்கு இயேசுவை யார் என்று தெரியாது என சொல்லுகையில் சத்தியமும் பண்ணினார். பாவம் பேதுரு. பேதுருவுக்கு அது கடுமையான சோதனையின் வேலையாய் இருந்தது. ஆனால் அந்தோ பரிதாபம், பேதுரு தோற்றுவிட்டார். ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் தான் இயேசுவின் சீஷன் என்று ஒப்புக்கொள்வது நிமித்தமாகவும் பேதுரு ஏதேனும் பாடுகள் பட்டிருப்பாரே ஆனால் பேதுரு எவ்வளவாக கனப்படுத்தப்பட்டிருப்பார். ஆனால் ஒருவேளை பேதுரு அப்படி செய்திருப்பாரே ஆனால் பேதுருவின் அனுபவங்கள் வாயிலாக கற்பிக்கப்படும் மிகுந்த விலையேற பெற்ற படிப்பினைகளை அனைத்து கர்த்தருடைய பின்னடியார்களுக்கும் இழக்க நேர்ந்திருக்கும். இச்சம்பவத்தில் வெளிப்பட்ட பேதுருவின் பலவீனங்கள் மற்றும் பிற்பாடு அவர் மிகவும் கசந்து அழுது அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று கொண்டதான விஷயங்கள் கர்த்தருடைய பின்னடியார்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் சில விஷயங்களில் அமைந்துள்ளது. அதாவது, பேதுருவை போன்று கர்த்தருடைய பின்னடியார்கள் இடத்திலும் பலவீனங்கள் வெளிப்படும் போதும் பேதுரு செய்த தவறில் சில சமயம் கர்த்தருடைய பின்னடியார்களும் விழுந்து காணப்படும் போதும் ஆசீர்வாதமாய் அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் அகப்பட்டவர்கள் தங்கள் தவறுகளுக்காக மனக்கசந்து அழ வேண்டும் என்பதை பேதுருவிடமிருந்து கற்றுக்கொண்டுள்ளனர். இன்னுமாக இப்படிப்பட்ட நிலையில் அகப்பட்டவர்கள் பேதுரு கர்த்தரினால் மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மனப்பூர்வமாக மன்னிக்கப்பட்டதையும் அவர் இந்த அனுபவங்கள் வாயிலாக கற்றுக்கொண்ட பாடமானது அவருடைய ஜீவியத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதையும் இவை அவருக்கு அனுகூலமாகவே இருந்தது என்பதையும் காண்கையில் தாங்கள் முற்றிலுமாய் தள்ளிவிடப்படவில்லை என்பதையும் பேதுருவிடமிருந்து கற்றுக்கொண்டுள்ளனர். பேதுருவை குறித்து இப்படி ஒரு கூற்று காணப்படுகின்றது. அது என்னவெனில், இந்த சம்பவம் நடந்த பிற்பாடும் கூட பேதுரு தினந்தோறும் சேவல் கூவுகின்ற நேரத்தில் எழுந்திருந்து அந்த நாளில் வெளிப்பட்ட தனது பலவீனத்தையும் பின்னர் பெற்றுக்கொண்ட மன்னிப்பையும் நினைவுபடுத்தி பார்ப்பாராம். அது பேதுருவுக்கு சோதனை வேலையாக இருந்தது. மேலும் இதை போன்ற சோதனை வேலைகள் நாம் அனைவருக்கும் கூட வரும். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் கர்த்தரை மறுதலித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னுமாக நமது கர்த்தர் தம்மையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சகோதர சகோதரிகளையும் சரிசமான நிலையில் வைத்து மதிப்பிடுகின்றார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் அவருடைய வார்த்தைகளை மறுதலிப்பவர்கள் கர்த்தரையே மறுதலித்து விடுகின்றனர் என்றும், அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை மறுதலிப்பவர்கள் கர்த்தரையே மறுதலித்து விடுகின்றனர் என்றும் அவர் நமக்கு தெரிவித்துள்ளார்.
ரோமுக்கு எதிரான துரோகம். சூரியன் உதயமாகிய பின்னர் ஆலோசனை சங்கத்தார் சட்டபூர்வமாக கூடினார்கள். மேலும் பிரதான ஆசாரியன் தான் சாட்சிகளை விசாரித்ததாகவும் இயேசு தேவனுக்கும் ஆலயத்திற்கும் எதிராக தூசணம் பேசினது உண்மை என நிரூபிக்கப்பட்டுவிட்டன என்றும் கூறியவைகளை ஆலோசனை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டு இயேசு மரிக்க வேண்டும் என்ற தீர்ப்பில் முடிவுக்கு வந்தார்கள். பின்னர் இவ்விஷயத்தை எப்படி ரோம தேசாதிபதியான பிலாத்துவுக்கு முன்பாக வைப்பதென தனியாக ஆலோசனை பண்ணினார்கள். தேவ தூசணம் போன்ற எந்த குற்றச்சாட்டிற்கும் பிலாத்து கவனம் காண்பிக்க மாட்டார் என்றும் தேவ தூஷணம் எனும் குற்றம் ரோம சட்டத்தின் கீழ் ஒரு குற்றம் அல்ல என்றும் கூறுவார் என்றும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். ஆகவே பிலாத்துவுக்கு முன்பாக இயேசுவுக்கு எதிராக சாட்டப்பட வேண்டிய குற்றம் இயேசு ரோம அரசாங்கத்திற்கு எதிரான துரோகி என்றதாகவே காணப்பட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இன்னுமாக ரோம அரசாங்கத்திற்கு எதிரான ராஜ துரோகம் எனும் குற்றச்சாட்டிற்கு ஆதரவாக அவர்கள் ராயனுக்கு மேலாக வேறொரு ராஜா இருக்கின்றார், அது மேசியாவாகிய தாம்தான் என்று இயேசு கூறினதாக கூறினார்கள். இன்னுமாக இக்குற்றச்சாட்டிற்கு ஆதரவாக காணப்படும் வண்ணம் இயேசு ராயனுடைய அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டாம் என்று தடுத்தார் என பொய்யுரைத்தார்கள். ராயனுக்கு வரி செலுத்தும் விஷயத்தில் இயேசுவை சிக்க வைக்கும்படியே 2 தினங்களுக்கு முன்னர் முயற்சி செய்தனர். ஆனால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்ற இயேசுவின் பதிலோ அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு எதிர்மாறாக காணப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் இயேசு தமக்காகவும் பேதுருவுக்காகவும் வரி செலுத்தும்படிக்கு பேதுருவை மீனிடம் அனுப்பினார். ஆனால் இவர்களின் இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர்கள் முன்வைத்த ராஜ துரோகம் எனும் முக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக காணப்பட்டது. இப்பொழுது பிலாத்துவுக்கான சோதனை வேளை வந்தது. பிலாத்து நியாயாதிபதியாக நின்றார். மேலும் இவ்வழக்கத்திலுள்ள நீதியையும் அநீதியையும் உண்மையையும் பொய்யையும் சரியையும் தவறையும் கண்டறிவது இவருடைய வேலையாக ஒப்புவிக்கப்பட்டிருந்தது. எத்தனை அருமையான ஒரு வாய்ப்பு இவர் பெற்றிருக்கின்றார்! பொறாமைய நிமித்தமோ அவர்கள் இயேசுவை கையளித்துள்ளார்கள் என்பதை பிலாத்து உணர்ந்த மாத்திரத்தில் பிரதான ஆசாரியனின் தீய எண்ணங்களுக்கு பிலாத்து உடன்படுவதற்கு ஒருவேளை மறுத்திருந்திருப்பார். ஆனால் ஒருவேளை பிலாத்து பிரதான ஆசாரியனையும் ஆலோசனை சங்கத்தாரையும் ஜனக்கூட்டத்தையும் கலைத்து அனுப்பிவிட்டு இயேசுவை விடுவித்து அவர்களில் எவரேனும் இயேசுவுக்கு ஏதேனும் தாக்குதல் கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என எச்சரித்து விட்டிருந்திருப்பார். ஆனால் சரித்திரத்தின் கண்களுக்கு இது எத்தனை பெருந்தன்மையான காட்சியாக காணப்பட்டிருக்கும்! இப்படியாக நடக்கவில்லை என்ற போதிலும் பிலாத்துவின் நடத்தையும் நற்பெயரும் பாராட்டுக்குந்ததாகவும் கவருவதற்காகவும் காணப்படுகின்றது. பிலாத்துவுக்கு ஒரு சோதனை பரீட்சை வந்தது என்றும் அதில் அவர் நேர்த்தியான பாகத்தை எடுக்க தவறிவிட்டார் என்றும் நாம் கண்டாலும் இந்த தேசாதிபதியை பெரும்பாலானோர் பார்க்கின்ற அவமதிப்பான பார்வையில் நாம் பார்ப்பதில்லை. பிலாத்து ஒரு யூதனாகவோ கிறிஸ்துவனாகவோ இராமல் தேவனற்றவனும் உலகத்தில் எவ்விதமான நம்பிக்கையும் இல்லாத புறஜாதி மனுஷனாவான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிலாத்து எதை நம்பிக்கொண்டு இருப்பவனாக இருந்தாலும் சரி, ஆனால் அவனுக்கு யூத மதத்தில் எவ்விதமான நம்பிக்கையும் இல்லை என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். பிலாத்து இயேசுவில் விசுவாசம் வைக்கவும் இல்லை. இன்னுமாக மேசியா குறித்ததான வாக்கு தத்தங்களை அவர் ஒரு பொருட்டாக எண்ணினதும் இல்லை. பிலாத்து ரோமில் உள்ள ராயனுடைய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக காணப்பட்டு ஒரு தேசாதிபதியாகவே காணப்பட்டார். யூதர்கள் மற்றும் அவர்களுடைய பண்டிகைகள் முதலானவற்றின் மீது எவ்விதமான அக்கறை கொண்டிராத பிலாத்து யூதர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்ட விதத்தில் தனக்கென்று சொந்த விருப்பங்களும் உவகைகளும் கொண்டிருந்த நபர் ஆவார். பிலாத்துவுக்கு தேவன் யார் என்பது தெரியாததினால் அவர் தேவனுக்கு இணங்க வேண்டியதில்லை. ஆனால் பிலாத்து ராயனை அறிந்திருந்தபடியினால் அவருக்கே அவர் இணங்க வேண்டும். மேலும் பிலாத்து பட்டணத்தில் சமாதானத்தையும் அமைதியையும் தக்க வைத்து கொண்டு ரோமின் அதிகாரத்தையும் மரியாதையையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ராயன் இவரிடம் எதிர்பார்த்திருந்தார். நாட்டில் சமாதானம் தக்க வைக்கப்படுவதற்கென ஒன்றல்ல, 10 அல்ல, ஆயிரக்கணக்கான அப்பாவி மனுஷர்கள் கொல்லப்பட்டாலும் அது ரோமுக்கு ஒரு பொருட்டல்ல. ஆகவே
ரோம தேசாதிபதியாக இருந்த பிலாத்து எருசலேமுக்குள் சமாதானத்தை நிலவ செய்வதே அவருடைய பிரதான கடமையாகும். நீர் யூதர்களின் ராஜாவா? மேற்கூறிய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கையில் பிலாத்துவின் நடவடிக்கை நீதியானதும் சரியானதுமாய் உள்ளது என்று நாம் கூறலாம். ஆனாலும் பிலாத்து செய்திருக்கலாம் என்று நாம் கூறும் நடக்கைகளோடு இந்த நடவடிக்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கையில் இது நீதியானதும் சரியானதும் அல்ல. பரிசேயர்களுடைய குற்றச்சாட்டை பிலாத்து உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் மாயமாலக்காரர்கள் என பிலாத்து அறிந்திருந்தார். உலகத்தின் வரலாற்றிலேயே எல்லா காலகட்டத்திலும் காணப்பட்ட மிகுந்த பொல்லாப்பு என்னவெனில் அது மதம் என்னும் போர்வையின் கீழ் பகட்டாய் சுற்றித் திரியும் பொல்லாப்பே ஆகும். மேலும் சத்தியம், உண்மை, நன்மை என்ற போர்வையில் செய்யப்படும் தீமைகளே ஆகும் என்று நாம் இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம். பிலாத்து துரோகமாக குற்றத்திற்கான விவரங்களை கேட்டபோது பிரதான ஆசாரியர்கள் ஆச்சரியமடைந்தனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் வாக்குகள் எவ்விதமான நிரூபணங்களும் இல்லாமலேயே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஒருவேளை இவர்களே ஒரு யூதன் ராஜ துரோகியாக காணப்பட்டு மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கின்றான் என கருதினால் நிச்சயமாக பிலாத்து சந்தேகிக்க வேண்டும். ஏனெனில் இவர்கள் தங்கள் இனத்தாரில் ஒருவன் இப்படியானதொரு குற்றச்சாட்டின் கீழ் அளிக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள் என்று பிலாத்துவுக்கு தெரியும். பிலாத்து இயேசுவை பார்த்து இயேசுவினிடத்தில் குற்றவாளிக்குரிய எந்த தோற்றத்தையும் பிலாத்துவினால் பார்க்க முடியவில்லை. இன்னுமாக கலகவாதிகளின் தலைவனுக்குரிய எவ்வம்சமும் அவரிடத்தில் பிலாத்துவால் பார்க்க முடியவில்லை. மாறாக சாந்தமும் பொறுமையும் நீடிய பொறுமையும் அன்புமே இயேசுவின் அம்சங்களாக பிலாத்துவுக்கு தெரிய வந்தது. நீர் யூதருடைய ராஜாவோ என்று பிலாத்து இயேசுவிடம் வினவினார். நமது கர்த்தரின் பதில் ஆம் என்ற வார்த்தைகளுக்கு சரிசமமாக இல்லை எனினும் அவருடைய பதிலானது தாம் தம்மை ராஜா என அறிவித்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்க விரும்பவில்லை என்பதையும் தெரிவிக்கும் விதமாகவும் காணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவனுடைய ராஜ்யம் குறித்து விவரிக்க முற்படுவது என்பது தகுதியாய் இருந்திருக்காது. ஏனெனில் அங்கு இருப்பவர்களில் எவருமே கேட்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ ஆயத்தமான நிலையில் காணப்படவில்லை. இன்னுமாக அப்படி முயற்சிப்பது என்பது பன்றிகள் முன்பு முத்துக்களை போடாதே என்று நமது கர்த்தர் கற்பித்ததற்கு முரண்பாடாகவே அமைந்துவிடும். அங்கிருந்தவர்கள் ராஜ்யமானது ஆவிக்குரிய ராஜ்யமாக இருக்கும் என்பதையோ அதற்கு பூமிக்குரிய பிரதிநிதிகள் காணப்படுவார்கள் என்பது முதலான காரியங்களையோ புரிந்து கொள்வதற்கு ஆயத்தமற்ற நிலையில் காணப்பட்டார்கள். இதற்கிடையில் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் கடுமையாய் குற்றம் சுமத்தி கொண்டு இருந்தார்கள். இயேசுவோ எதுவும் பேசாமல் காணப்பட்டார். அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். இயேசு தம்மை தற்காத்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. தமக்கு எதிராக வழங்கப்படும் தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் அவர் அவ்விடத்தில் காணப்படவில்லை. மாறாக அவர் தம்முடைய ஜீவனை பலி செலுத்தவும் ஜீவனை ஒப்பு கொடுக்கவும் எவ்விதமான எதிர்ப்பும் இல்லாமல் தம்முடைய ஜீவன் எடுக்கப்பட அவர் அனுமதிக்கத்தக்கதாகவுமே அவ்விடத்தில் காணப்பட்டார். தமக்கு அளிக்கப்பட போகும் தீர்ப்புகள் குறித்து எவ்விதமான கலக்கமும் திகைப்பும் இல்லாமல் இயேசு காணப்படுவதை குறித்து பிலாத்து ஆச்சரியம் அடைந்தார். இவைகள் அனைத்தும் நம்முடைய கர்த்தருடைய ஜீவியமும் போதனைகளும் எவ்விதத்திலும் ரோமனின் நலனுக்கடுத்த விஷயங்களுக்கு ஆபத்து விளைவிப்பவைகள் அல்ல என்றும் பிரதான ஆசாரியர்கள் குற்றஞ்சாட்டும் அனைத்தும் தவறானவைகள் என்றும் அதிகமாக நிரூபித்து காட்டியதோடு பிரதான ஆசாரியர்கள் இயேசுவுக்கு எதிராக உச்சக்கட்டமான எதிர்ப்பை காட்டும் வெறுப்பின் ஆவியை பெற்றிருந்தார்கள் என்பதையும் வெளிப்படுத்திற்று. இயேசுவுக்கு பதிலாக பரபாசை பரிந்துரைத்தல். கொஞ்சம் காலத்திற்கு முன்னதாகவே ரோம அதிகாரத்திற்கு எதிரான உண்மையான கலக செயல்பாடுகள் சம்பவித்து கொண்டிருந்தன. மேலும் இதன் காரணமாகவே பரபாசும் மற்றவர்களும் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டனர். கூட்டத்தில் யாரோ ஒருவர் பிலாத்துவை நோக்கி இக்காலகட்டத்தில் அவர் வருடந்தோறும் செய்கின்ற தமது வழக்கத்தின்படி செய்யும்படிக்கு கூக்குரல் இட்டார். அதாவது கருணையும் தயவும் காண்பிக்கும் வண்ணமாக ஏதோ ஒரு கைதியை விடுவிக்கும் வழக்கத்தை செய்யும்படிக்கு கூக்குரல் இட்டார். இதை கேட்ட மாத்திரத்தில் உடனே
ஜடக்கூட்டம் முழுவதும் அதை பிடித்து கொண்டு அதையே கூக்குரல் இட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்று பிலாத்து அவர்களிடம் வினவினார். இயேசுவை விடுவிக்கும்படிக்கு ஆதரவளிக்கத்தக்கதாக ஜனங்கள் மத்தியில் கொஞ்சம் உற்சாகம் ஏற்படுத்த வேண்டும் என்பதே பிலாத்துவின் எண்ணமாக இருந்தது. ஏனெனில் பிரதான ஆசாரியர்களே இயேசுவுக்கு விரோதமாக காணப்படுகின்றார்களே ஒழிய ஜனங்கள் இயேசுவுக்கு விரோதமாக காணப்படவில்லை என்று பிலாத்து உணர்ந்து கொண்டதாக நாம் வாசிக்கின்றோம். பிலாத்து இயேசுவின் சார்பாக கூக்குரல் இட்டு கொண்டிருந்த ஜனங்களை இழுத்து அவர்களுடைய வேண்டுதலின்படி இயேசுவை விடுவித்து விடலாம் என்று முயற்சித்தார். ஆனால் இயேசுவை குற்றம் சாட்டின பிரதான ஆசாரியர்களோ கலகக்காரனாகிய பரபாசை விடுவிக்க கோரும்படிக்கு ஜனங்கள் மத்தியில் தூண்டிவிட்டார்கள். ஒரு புறஜாதி தேசாதிபதியின் முன்னிலையில் இப்படிப்பட்ட விதத்தில் இந்த பிரதான ஆசாரியர்கள் தங்கள் நயவஞ்சகத்தை வெளிப்படுத்துவதில் அவர்களுக்கு வெட்கம் ஏற்படவில்லையோ என்று சிலர் யோசிக்கலாம். அதாவது இயேசுவை ரோமுக்கு துரோகி என்று குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும் என்று கூறின அதே சமயத்தில் கலகவாதி என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லாத பரபாசை விடுவிக்கும்படி வற்புறுத்தி இவர்கள் தங்கள் நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தியதில் அவர்களுக்கு ஞானமில்லையோ என்று சிலர் யோசிக்கலாம். இயேசுவின் பெரும்பான்மையான ஊழியங்கள் கலிலேயாவில் செய்யப்பட்டதாக கூறப்படும் காரியங்களை கேட்ட பிலாத்து கலிலேயாவிற்கு அதிகாரியாகவும் தற்சமயம் எருசலேமுக்கு வந்திருப்பவருமான ஏரோதினிடத்தில் இவ்வழக்கை ஒப்புவித்து ஓய்ந்துவிடலாம் என எண்ணினார். ஆகவே இயேசு கட்டுண்ட நிலையில் ஏரோதிடம் அனுப்பப்பட்டார். மேலும் இவரோடு கூட இவர் ஒரு கலிலேயனாக இருக்கின்றபடியினால் ஏரோதின் அதிகாரத்தின் தீர்ப்பின் கீழ் இவருடைய வழக்கை ஒப்புவிக்க பிரியப்படுவதாகவும் விலக்குறை எழுதி பிலாத்து அனுப்பினார். உண்மையை சொல்லப்போனால் பிலாத்து தன்னிடமிருந்த இயேசுவின் வழக்கு மாறிப்போவதில் மகிழ்ச்சி கொண்டார். ஏனெனில் குற்றமற்ற மனுஷனை மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்க அவர் விரும்பவில்லை. ஆனால் அதே சமயம் ரோம அரசாங்கத்திற்கு எதிரான துரோகியென பிரதான ஆசாரியர்களால் குற்றஞ்சாட்டப்படும் ஒருவரை மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்க தான் ஒருவேளை மறுத்துவிட்டால் தனக்கு எதிராக பிரதான ஆசாரியர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை குவிப்பார்கள் என்றும் உணர்ந்து கொண்டவராக காணப்பட்டார். இப்படிப்பட்ட தனது நடத்தைகள் புரட்சிக்கு வழி நடத்துபவைகள் என ரோம் கருதும் என்றும் பிலாத்து உணர்ந்து கொண்டார். இன்னுமாக ஒருவேளை பிலாத்து தான் அம்மனுஷனிடத்தில் கலகத்திற்கான எவ்வித அபாயம் காணப்படவில்லை என்றும் இயேசு அமைதியான குற்றமற்ற மனுஷன் என்றும் விவரித்து கூறினாலும் ரோமில் உள்ளவர்கள் ராயன் மற்றும் மேல் அதிகாரிகள் பிலாத்து விஷயத்தில் மிகவும் ஈடுபாடு காட்டுகின்றனர் எனவும் பிலாத்து ரோம அதிகாரத்திற்கு எதிராக வார்த்தையிலோ கிரியையிலோ கலகத்திற்கு தொடர்புடைய நிலையில் மிக சிறிய அளவு குற்றச்சாட்டை பெற்றிருக்கும் எவனையும் எல்லோரையும் மரண தீர்ப்புக்கு ஒப்பு கொடுப்பதில் எப்போதும் தயாராக இருந்திருக்க வேண்டும் எனவும் யோசிப்பார்கள் என பிலாத்து உணர்ந்து கொண்டார். இப்படி நடந்தால் சந்தேகத்திற்கு இடமின்றி பிலாத்து தனது பதவியை இழக்க வேண்டும். இன்னுமாக மீதமான வாழ்க்கை முழுவதையும் கீழ்நிலையிலேயே கழிக்கவும் நேரிடும். பிலாத்து மிகவும் சோதனையான நிலையில் காணப்பட்டார். ஏரோதின் வாய்ப்பு மற்றும் தோல்வி. இயேசு ஏரோதின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டது என்பது ஏரோதுக்கான சோதனை காலத்தை சுட்டி காட்டியது. ஏரோது இயேசுவை எப்படி வரவேற்கப் போகின்றார்? நீதி, சத்தியம், நியாயம், தூய்மை மற்றும் நன்மை தொடர்புடைய விஷயங்களில் இவருடைய நடக்கை எப்படியாக காணப்படும்? இதே ஏரோதுதான் சில வருடங்களுக்கு முன்னதாக யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணினவர் ஆவார். மேலும் இந்த ஏரோது இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது யோவான் ஸ்நானகன் தான் இயேசுவாக வந்துள்ளார் என கூறினவராக காணப்பட்டார். ஏரோது இயேசுவை காண்பதில் மகிழ்ச்சி கொண்டிருந்தார் என்றும் இயேசு செய்ததாக தான் கேள்விப்பட்ட அற்புதங்களில் சிலவற்றை இயேசு தனக்கு செய்து காட்டுவார் என எதிர்பார்த்தவராகவும் இயேசு அவருக்கு முன்பு அமைதியாக காணப்பட்டார் என்றும் இப்படியாக ஒரு மனுஷன் முன்பு அவர் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றிருந்தார் என்றும் நாம் வாசிக்கின்றோம். இத்தகைய இயேசுவின் நடத்தை ஏரோதுக்கு கழிந்து கொள்ளுதலாக இருந்தாலும் இந்த அவருடைய நடத்தையானது அவருடைய மற்ற அனைத்து நடத்தைகளுக்கும் இசைவாகவே உள்ளது. அதாவது அன்றைய தினமே தாம் மறிக்க வேண்டியதாக காணப்படும் தெய்வீக நோக்கம் நிறைவேறுவது தடைபடக்கூடாது என்ற
இயேசுவினுடைய தீர்மானத்திற்கு இசைவாகவே இருந்தது. இயேசு தனக்கு பதில் அளிக்காததையும் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக எந்த அற்புதங்களையும் செய்யாததையும் கண்ட ஏரோது இயேசுவுக்கு ராஜாவை போன்று வஸ்திரம் தரிப்பிக்கப்படவும் அவரை கேலி பண்ணவும் தனது சேவகர்களுக்கு அனுமதி வழங்கினான். இன்னுமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கே இப்படி வஸ்திரம் தரிக்க செய்து அவர்களை கேலியாக வணங்கி அவர்களை குட்டுவது சேவகர்களுடைய அன்றைய கால வழக்கமாக இருந்தது. இவைகளை இயேசுவுக்கு செய்த பிற்பாடு அவர் பிலாத்துவினிடத்தில் திருப்பி அனுப்பப்பட்டார். இன்னுமாக இப்படி பிலாத்து நடந்து கொண்டதை பாராட்டுகின்றதாகவும் இது முதல் பிலாத்துவின் அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயங்களில் தான் தலையிடுவதை குறைத்து விடுவதாகவும் ஏரோது தெரிவித்தார். இது முதல் எதிரிகளாக இருந்த பிலாத்துவும் ஏரோதும் நண்பர்களானார்கள். அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசுவின் வழக்கானது மீண்டும் பிலாத்துவினிடத்தில் திரும்பின போது பிரதான ஆசாரியர்கள் தங்கள் திட்டங்கள் தோல்வி அடைந்து விடுமோ என அச்சம் கொண்டு இயேசுவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கையில் விடாப்பிடியுடன் காணப்பட்டதையோடு இல்லாமல் அதை குறித்து கூக்குரலிடும்படிக்கு ஜனக்கூட்டத்தையும் தூண்டிவிட்டார்கள். சுமார் 6 முறை பிலாத்து இயேசு குற்றமற்றவர் என்று அறிவித்தார். மேலும் பிலாத்துவுக்கு இருந்த இக்கட்டான சூழ்நிலைகள் என நாம் ஏற்கனவே பார்த்து அந்த நிலைமையின் நிமித்தம் அவர் யூதர் ஆசாரியர்கள் மற்றும் ஜனங்களின் கோரிக்கையை முற்றிலும் நிராகரிக்க கொஞ்சம் தயங்கினார். அதிலும் விசேஷமாக இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்ற வார்த்தைகள் பேசப்பட்டதை கேட்டபோது பிலாத்து தயங்கினார். இப்படிப்பட்ட விஷயங்களிலுள்ள நியாயத்தை தனது மேலதிகாரிகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று உணர்ந்த பிலாத்து இவ்விஷயத்தில் யூதர்களை திருப்திப்படுத்துவதற்கான எல்லா வழிகளையும் கையாண்டார். இதில் முதல் படியாக இயேசு சவுக்கினால் வாரினால் அடிக்கப்படும்படிக்கு கட்டளையிட்டார். வாரினால் அடிப்பதன் மூலம் இயேசுவின் இரத்தத்திற்காக வெறி கொண்டிருக்கும் அவருடைய சத்துருக்கள் திருப்தி அடைவார்கள் என பிலாத்து எதிர்பார்த்தார். இதற்கிடையில் பிலாத்துவின் மனைவி இயேசுவை குறித்து சொப்பனம் கண்டதாகவும் அவருக்கு எதிராக எதுவும் செய்துவிட வேண்டாம் எனவும் வலியுறுத்தி பிலாத்துவுக்கு தூது அனுப்பினார். இம்மாதிரியான சூழ்நிலைகளில் ஓர் உலக பிரகாரமான மனுஷன் என்ன செய்வான் என்று எதிர்பார்க்கப்படலாமோ அவை அனைத்தையும் பிலாத்து செய்தான். ஆனால் இவ்விடத்தில் இந்த சூழ்நிலைகளின் கீழ் ஒரு கிறிஸ்தவன் காணப்பட்டு இருப்பானானால் அவன் செயல்பாடு வித்தியாசமாக காணப்பட்டிருக்கும். அதாவது நீதியின் மீது சராசரியான அன்பை காட்டிலும் அதிகம் அன்பு கொண்டவனும் நீதிக்காக அனைத்து நலன்களையும் தியாகம் செய்ய விருப்பம் கொண்டவனுமான கிறிஸ்தவனோ அல்லது கிறிஸ்துவ செல்வாக்கின் கீழ் காணப்படும் ஒருவன் இவ்விடத்தில் இந்த சூழ்நிலைகளின் கீழ் இருக்கும்போது வித்தியாசமான செயல்பாடுகளே அவனிடமிருந்து எதிர்பார்க்கப்படலாம். இயேசுவை கொன்று போட வகை தேடி கொண்டு இருந்தவர்களிடம் இருந்து இயேசுவை விடுவிக்கும்படியான முயற்சிக்கு தொடர்பாகவே இயேசுவை முன் கொண்டு வந்து நிறுத்தி இதோ இந்த மனுஷன் என்று பிலாத்து கூறினார். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையின் போது நமது கர்த்தரிடத்தில் நிலவின அமைதியும் அவருடைய முகபாவனையும் பிலாத்துவை மதிப்பு கொடுக்கத்தக்கதான வியப்பிற்குள் ஆழ்த்தியது என்பது அவர் மேற்கூறின இந்த வார்த்தைகளில் வெளிப்படுகின்றது. அவருடைய வார்த்தைகள் இப்படியாக அர்த்தம் கொடுக்கின்றதா இருந்தது. அதாவது, நீங்கள் சிலுவையில் அறையும்படிக்கு கூறிக்கொண்டிருக்கின்ற இம்மனுஷனை பாருங்கள். யூதர்களே, இம்மனுஷனை போன்ற ஒரு நபர் உங்கள் தேசத்தில் காணப்படுவதில்லை. இவருக்கு சமமான ஒரு மனுஷன் எங்குமே இருக்க மாட்டான் என நான் எண்ணுகின்றேன். ஆனால் இவை அனைத்தும் வீணே. ஜனங்கள் பரவசம் அடைந்தவர்களாக நமது கர்த்தருடைய இரத்தத்திற்காக கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பதற்கு முன்னதாக தான் இத்தீர்ப்பை விரும்பவில்லை என்பதற்கும் இயேசுவுக்கு மரண தீர்ப்பு வழங்க அவர் தன்னை வற்புறுத்தினார்கள் என்பதற்கும் இதற்கு பொறுப்பு தானல்ல என்பதற்கும் தான் குற்றம் புரிந்தவன் அல்ல என்பதற்கும் அக்காலகட்டத்தின் அடையாள வழக்கத்தில் ஒரு காரியத்தை பிலாத்து செய்தார். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாணத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான்.
இந்த பரீட்சைகளின் முடிவு விளைவு அல்லது இவர்களின் தவறுகளுக்கான தண்டனை. இப்பாடத்தில் நாம் எத்தனை பரீட்சைகள், சோதனைகளை பார்த்துள்ளோம். இப்பொழுது முடிவுகளை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். யூதாஸ் தனக்கான பரீட்சையில், சோதனையில் தோற்று போனதின் விளைவாக தனது சொந்த கையினாலே நாண்டு கொண்டு செத்து போனான். மரண தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்கு விருப்பமற்ற நிலையில் செயல்பட்ட கருவியாகிய பிலாத்து யூதர்கள் அளவுக்கு குற்றம் செய்தவனாக இல்லாவிட்டாலும் கொஞ்சம் காலத்திற்குள்ளாகவே ரோம தேசாதிபதிக்குரிய தனது பணியை இழக்க நேரிட்டு மனம் தளர்ந்து போய் தற்கொலை செய்து கொண்டான். பிரதான ஆசாரியனாகிய அன்னாவோ இச்சம்பவங்களுக்கு பின்னர் வாரினால் அடிக்கப்பட்டு தெருக்கள் வழியாக தரையில் இழுத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார். சிலுவையில் அவரை அறையும் என்று பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமாக, இவனுடைய இரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரக்கடவது என்றும் கூக்குரலிட்ட ஜனங்கள் சிறு காலப்பகுதிக்குள்ளாக இரத்த ஸ்தானத்திற்குள் குளியலுக்குள் கடந்து சென்றார்கள். இவர்கள் மீது இந்த அனுபவங்கள் எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட்ட போது வந்தது. மேலும் இவர்களுடைய பட்டணம் முழுமையாக அழிக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கானோர் ஜீவனை இழந்தனர். பாலஸ்தீனியாவில் முழு யூதர்கள் அரசாங்கமும் கவிழ்க்கப்பட்டது. ஜீவன் தப்பினவர்கள் பல்வேறு தேசங்களிலும் ஜனங்களுக்குள்ளும் சிதறடிக்கப்பட்டார்கள். இவர்கள் தங்கள் மீது வருவித்து கொண்டதான சாபம் இன்றும் சில விதங்களில் காணப்படவே செய்கின்றது. அவருடைய இரத்தம் இன்னமும் இவர்கள் மேல் காணப்படுகின்றது. அன்று முதல் இன்று வரை யூதர்கள் மிகவும் பாடுபட்டுள்ளனர். 1878 வருடம் முதல் இவர்கள் மீது இருந்த தெய்வீக கோபமானது, தயவின்மையானது இவர்களை விட்டு கடந்து போய் கொண்டிருந்தாலும் அது கிட்டத்தட்ட 1914 வருடம் வரையிலும் சில விதங்களில் நீடித்தே காணப்படும். கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய கிருபையினால் மன்னிக்கப்படுவதன் காரணமாக சாபம் ரத்து செய்யப்பட்டது. இன்னொரு பக்கத்தில் சோதனைகளை சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டு தேவனிடத்திலான தங்களது உண்மையை மெய்ப்பித்து காட்டியவர்கள் மீது வந்த ஆசீர்வாதங்களையும் கவனிப்போமாக. நமது கர்த்தர் மரணம் வரையிலும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் உண்மை உள்ளவராக காணப்பட்டதினால் அவர் தூதர்கள், சத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் மற்றும் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பேதுரு கொஞ்சம் தவறில் விழுந்து போனவராக காணப்பட்டாலும் மனம் திரும்பினதின் மூலமாகவும் மனம் கசந்து அழுததின் மூலமாகவும் மீண்டுமாக கர்த்தருடைய தயவிற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இன்னுமாக அவர் இந்த கவலைக்கிடமான அனுபவங்கள் வாயிலாக படிப்பினையையும் பெற்றுக்கொண்டார். இன்னுமாக அப்போஸ்தலர்கள் மத்தியில் தலை சிறந்தவர்களில் ஒருவராகவும் மிகுதியாய் கனப்படுத்தப்பட்டவரும் ஆனார். இன்னுமாக இவர் ராஜ்யத்தில் அவருடைய மீட்பருடன் உடன் சுதந்திரராகவும் கனப்படுத்தப்படுவார். உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்க வேண்டாம். நம்முடைய பாடத்தில் நாம் பார்த்த அதே சோதனைகள் அப்படியே நமக்கும் வரும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. மாறாக அக்கினியை போன்ற சோதனைகளை, துன்பத்தீ போன்ற சோதனைகளையே நாம் எதிர்பார்க்க வேண்டும். மேலும் எவ்விதத்தில் நாம் அச்சோதனைகளை எதிர்கொள்கின்றோமோ அதன் அடிப்படையிலேயே விளைவுகள் காணப்படுகின்றது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நமது பரமபிதாவுக்கு உண்மையாய் இருப்போம் என்று, எப்படியேனும் எதை இழக்க நேர்ந்தாலும் பிதாவின் சித்தம் செய்வோம் என்றும், பூமிக்குரிய நலன்களை தியாகம் பண்ணியும் பிதாவின் சித்தம் செய்வோம் என்றும் இவைகளையெல்லாம் முறுமுறுத்து கொண்டு செய்யாமல், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகின்றேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கின்றது என்று நமது கர்த்தரை குறித்த தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட பிரகாரம் செய்வோம் என்றும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதே நமக்கான பாடமாகும். ஒருவேளை போதகரை பின்பற்றுவதில் நாம் தற்காலிகமாக இடறி விழுந்தாலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. மாறாக இடறி விழுந்து போன இந்த அனுபவங்கள் கர்த்தரிடத்தில் நெருக்கமாக உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கும், அது முதல் இனிமேல் கர்த்தரோடு நடக்கையில் மிகுந்த உண்மை உள்ளவர்களாகவும் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நம்மை ஆக்கிக் கொள்வதற்கும், அந்த தவறுகளையும் இடரல்களையும் ஆசீர்வாதங்களாக நாம் மாற்றிவிட வேண்டும் என்பதே மற்றொரு படிப்பினையாக நமக்கு உள்ளது. இச்சம்பவத்தை குறித்து ஒருவர் பின்வருமாறு கூறியுள்ளார். இயேசுவுக்கு எதிரான மக்களின்
குறித்ததான இச்சம்பவம் இக்காட்சியானது மக்களாட்சி அதற்கே எதிராக தெரிவிக்கும் கண்டனமாக எப்பொழுதும் பார்க்கப்பட்டு வருகின்றது. ஜனங்களுடைய சப்தமானது தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது என்று இதன் போலி புகழ்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இங்கே நடந்ததை பாருங்கள். இயேசு மற்றும் பரபாஸ் இவர்களில் ஒருவரை ஜனங்கள் தெரிந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது ஜனங்கள் பரபாசை தெரிந்து கொண்டார்கள். அப்படியானால் மக்களாட்சி மன்னர் ஆட்சி போன்று கேடாகவே உள்ளது. ஜனங்களை காட்டிலும் ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் மற்றும் பெருந்தன்மை உடையவர்களாவது மேம்பட்ட விதத்தில் நடந்து கொண்டார்களா? இவர்களுடைய ஆலோசனையின்படியே ஜனங்கள் பரபாசை தெரிந்து கொண்டார்கள் என நாம் பார்க்கின்றோம். ஜனங்களுடைய சப்தம் சில காரியங்களில் நம்பிக்கைக்கு பாத்திரமாக காணப்படுகின்றது. ஆனால் சில தற்கால சூழ்நிலைகளின் கீழ் காணப்படும் நாகரிகமான ஜனங்களுக்கு உலகில் நிலவும் அரசாங்க அமைப்புகளிலேயே ஜனநாயக குடியரசு அமைப்பே அநேகமாக சிறந்ததாகும். ஆனால் மத விஷயங்களை பொறுத்தமட்டில் ஜனங்களுடைய சப்தமானது தேவனுடைய சத்தத்திற்கு தொலைதூரத்தில் காணப்படுகின்றது. எப்படியெனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனே அறியாதிருக்கையில் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். பிரபலமான சப்தங்கள் நமக்கு எதிராய் சப்தமிடும் போது சுயஞானமானது நம்மை தவறான முடிவுகள் எடுப்பதற்கு வழிவகுத்து விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகள் மூலம் வெளிப்படும் கர்த்தருடைய சத்தத்தையே நாம் நாட வேண்டும், செவிசாய்க்க வேண்டும். இதில் நமது மீட்பர் திருப்தி கொண்டது போன்று நாமும் திருப்தி கொள்ள வேண்டும். தேவன் நம்மை வழிநடத்துகின்றபடியால் அவர் நமக்கு அனுமதிக்கும் விஷயங்களில் நாம் திருப்தி கொள்ள வேண்டும். சபையினுடைய கடைசி முடிவின் அனுபவங்கள் சில விதங்களில் நமது அன்பான மீட்பருடைய அனுபவங்களுக்கு ஒத்து காணப்படலாம். கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் தேவ தூஷணக்காரர்களாகவும் கிறிஸ்து எனும் வேறொரு ராஜா உள்ளார் என்றும் பிரசங்கம் பண்ணினதின் விளைவாக அரசாங்கங்கள் முன்பு நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. அப்படியாக சம்பவிக்கும்போது நம்முடைய நிலைப்பாட்டினை குறித்து நமக்கு எவ்வித ஐயமும் காணப்படக்கூடாது. அச்சமயங்களில் நம் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையாயும் இருக்க வேண்டும். இந்த பாடுகள் அனைத்தும் அதிக மேன்மையான நித்திய கனமகிமையை உண்டு பண்ணும் என்று தமது வார்த்தையின் மூலம் நமக்கு நிச்சயம் அளித்துள்ள தேவனுடைய கரங்களில் இந்த சோதனைகள் மற்றும் பரீட்சைகளின் முடிவுகளை ஒப்படைத்து விடுவோமாக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.